வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்றைய தினம் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காயமடைந்த இரு மாணவர்கள் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்ற நிலையில் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது ஏற்பட்ட மோதலிலேயே 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையிலேயே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குருநாகல் தோரையாய பகுதியில் இன்று காலை 2 பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொரடியாவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்புள்ளை குருநாகல் பிரதான வீதியில் தோரையாய பகுதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கதுருவெலவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது அதே திசையில் பயணித்த மற்றொரு தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் அதிவேகமாக இயக்கப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சி அமைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். என்று விவசாயிகளுக்கு நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் நுகர்வோரால் தாங்க முடியாத விலைக்கு தேங்காய், அரிசி, உப்பு போன்றவற்றை வாங்க வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். அத்தியாவசிய உணவுகளை வழங்க முடியாத ஒரு அரசாங்கம் மக்களை எப்படி வாழ வைக்கும் என்பதில் ஒரு சிக்கல் உள்ளதாக அவிசாவளியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இன்று பெரும்பாலான மக்கள் கடன் சுமையில் மூழ்கியுள்ளனர். நன்றாக வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் குறைந்து வருவதாகவும் அவர்கள் உற்பத்தி, நுகர்வு மற்றும் முதலீடு செய்வதை குறைத்து வருகின்றனர். விவசாயிகள் தங்கத்தை அடமானம் வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டாலும் உரமும் நிலையான விலையும் இல்லை. இதனால் அவர்கள் கடனில் கைதிகளாகிவிட்டனர். அதன்படி கூட்டுறவு துறையில் இருந்து கடன் வாங்குவது அதிகரித்துள்ளது. மக்களுக்கு வருமான ஆதாரங்கள் இல்லை. எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை வழங்குவதாக அரசாங்கம் கூறியிருந்தாலும் இன்று அவர்களே வயல்களுக்கு சென்று விவசாயிகளை சந்திக்க பயப்படுகிறார்கள். பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை சுரண்டும் பழக்கத்தால் இன்றைய சமூகம் அனாதையாக மாறிவிட்டது என்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படவில்லை என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் இலக்கு வைத்து தாக்கப்படவில்லை. அவர் திட்டமிட்டு சுட்டு படுகொலை செய்யப்படவில்லை. உண்மையில் விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான இறுதிக்கட்ட மோதலின் போதே அவர் உயிரிழந்தார். பிரபாகரனின் இளைய மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல் வந்தபோது எனது தந்தை மஹிந்த ராஜபக்ச கவலை அடைந்தார். அந்த பிள்ளைகள் போரில் நேரடியாக தொடர்பு படவில்லை. எனவே அவர்கள் உயிரிழந்தமையால் மஹிந்த ராஜபக்ச ஆழ்ந்த கவலை அடைந்தார். அதுபோல் ஹெப்பெட்டி கொலாவோ தாக்குதலின் போதும் மஹிந்த மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் சுமார் 45 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். இந்த நிலையில் கும்பமேளாவுக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக நகரமான 19வது செக்டாரில் கல்பவாசி கூடாரத்தில் நேற்று திடீரென தீப்பற்றிய நிலையில் சம்பவம் அறிந்து விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வாயு கசிவினால் இவ்விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்ற போதிலும் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலாகிவிட்டன. ஏற்கனவே செக்டார் பகுதியில் இஸ்கானா முகாமில் இத்தீ விபத்து ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியை அடுத்த வாரம் சந்திக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜப்பான் பிரதமர் சிகேரு இசிபாவை வரவேற்று டிரம்பிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை கூறினார். உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் நிலையில் டிரம்ப் பதவியேற்றவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் டிரம்ப் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
2025 ICC சாம்பியன்ஸ் டிராபி 8 வருட இடைவெளிக்கு பின்னர் எதிர்வரும் 19ஆம் திகதி பாகிஸ்தானில் ஆரம்பமாக உள்ளது. போட்டியை நடாத்தும் நாடு மற்றும் நடப்பு சாம்பியனாக பாகிஸ்தான் தங்கள் பட்டத்தை தக்க வைக்க உலகின் சிறந்த 7 அணிகளுடன் போட்டியிடுகின்றது. போட்டியின் தொடக்க நிலைக்கு 8 அணிகள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் 3 குழுநிலை போட்டிகளில் விளையாடும். ஒவ்வொரு குழுவில் இருந்து முதல் 2 இடங்கள் அரையிறுதிக்கு முன்னேறும். குழு ஏயில் பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளும், குழு பியில் ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளும் உள்ளன. போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் பிப்ரவரி 19ஆம் திகதி கராச்சியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கின்றது. உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.